அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்ம ஹெல்தி அண்ட் யம்மியான கோதுமை பிஸ்கெட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே நம்மளோட இந்த ஓடிஜி பற்றி நிறைய பேர் இன்னுமே கேட்டுகிட்டே இருக்கிறதால இதோட டெம்பரேச்சர் செட்டிங்ஸ், அப்புறமா இந்த அவன் தெர்மாமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஒரு 85 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பட்டர் சரியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இந்த கோதுமை பிஸ்கெட் எங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்காக நான் அடிக்கடி செய்வேன். ஏன்னா ஏதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ராகி பிஸ்கெட் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கோதுமை பிஸ்கெட் இப்படி தான் செஞ்சு வைக்கிறது. இந்த ரெசிபி நான் சேல் பண்ணுற ரெசிபி கிடையாது. இது நான் வீட்டில் அதிகமாக நான் செய்கிறது. ப்ளஸ் இது எந்த ஒரு சொதப்பல் இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கும். அதனால் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய பேர் இந்த கோதுமை பிஸ்கெட் ஷேர் பண்ண சொல்லி கேட்டதால் நான் எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுப்பேனோ அதே போல் நான் இந்த வீடியோவில் அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பட்டர் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி நல்லா நம்ம வழக்கமாக பிஸ்கெட் செய்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நல்லா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வெள்ளை பொடி சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் ப்ரௌன் சுகர் அப்படி இல்லைனா வெள்ளை சர்க்கரை நீங்கள் பொடி பண்ணது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த ப்ரௌன் சுகரு, இந்த ஜாகரி பவுடர் என்ன கம்பெனின்னு கேட்குறீங்களா, இது விவிடியோடைய பிராண்ட் தான் இது. இதில் 60 ருப்பீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ ரேட்டு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. இது நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மளிகை கடையில் தான் நான் வாங்குவேன். இதுதான் எனக்கு இங்கே கிடைக்கும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரௌனிக்கு மற்ற ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருந்தால் இந்த வெள்ளை பொடி தான் நான் யூஸ் பண்ணி செய்கிறேன். உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த பாரிஸ் பிராண்டோடைய அந்த ப்ரௌன் சுகர் இருக்கும் இல்லையா, அதுவுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம பட்டர் ஆல்ரெடி நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு இந்த வெள்ளை பொடி எடுத்துக்கலாம். இது சரியாக ஒரு 70 கிராம் அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த வெள்ளை பொடியவும் பட்டரையும் நல்லா இந்த மாதிரி ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குமே நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த வெள்ளைப்பொடி யூஸ் பண்ணையில் அந்த குட்டி குட்டியாக அப்படியே அந்த பால்ஸ் மாதிரி இருக்கும். அது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிஸ்கெட் பேக் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு கேரமல் மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் சேல் பண்ணுறதுக்குமே இதே இந்த ஜாகரி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ரிவ்யூஸாக வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த பட்டரும் இந்த வெள்ளைப்பொடியும் நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான கோதுமை மாவு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். மாவு சரியாக ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பெரிய கப்பால் 1 கப் அளவுக்கு சரியாக இருக்கும். நான் அந்த சின்ன கப்பில் அளக்கிறதால ஒரு 2 வாட்டிக்கு நான் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவு கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது சரியாக ஒரு 2 கிராம் அளவுக்கு இருந்ததுன்னா போதும், அதுக்கு மேலே எடுத்துட வேண்டாம். கோதுமை மாவையும் கார்ன்ஃப்ளவரையும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் சர்க்கரையை லைட்டாக ஒரு வாட்டிக்கு கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை எல்லாத்தையுமே ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இந்த பட்டரை நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ரெடி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பிஸ்கெட் பேக் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு அழகான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இது வீட்டுக்குன்னு செய்கிறதால இந்த மாதிரி பால் ஊற்றி செய்கிறேன். இதே நம்ம இப்போ கஸ்டமர்ஸ்க்குன்னு நம்ம செய்கிறோம், கொரியர் போட போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா பால் ஊற்றி செய்யும்போது நம்மளுக்கு ஷெல்ஃப் லைஃப் நம்மளுக்கு தாங்காது. நான் ஆல்ரெடி ராகி பிஸ்கெட்லேயே நான் தண்ணி ஊற்றி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். யாராவது பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா நான் சீக்கிரமாகவே நான் சேல் பண்ணுறேன் இந்த கோதுமை பிஸ்கெட்டோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். இதுவுமே நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம், நல்லா பர்ஃபெக்டாகவே வரும். இப்போ இந்த மாவை நம்ம அந்த கரண்டி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கையால் நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம ரொட்டி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாமல் நம்ம குலாப் ஜாமுன் மாவுக்குலாம் நம்ம ரொம்ப நல்லா சாஃப்டாக பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி விரலாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம இந்த ரொட்டி கட்டையை வச்சு நம்ம பரத்திட்டு நம்ம ஷேப் பண்ணி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு நம்ம பேடா மாதிரி நம்ம உருட்டி நம்ம அப்படியே கூட நம்ம பேக் பண்ண வச்சுக்கலாம்.
அவ்வளோதான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குக்கி ட்ரேல நம்ம அடுக்கிட்டு, மேலே நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது நம்ம சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணுறோன்னா, நம்ம எவ்வளோ நம்ம நட்ஸ் நம்ம சேர்க்குறோமோ, அதுக்கு தக்கன நம்ம ரேட்டு நம்ம கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த அந்த பாதாம் எல்லாத்தையுமே லைட்டா இந்த மாதிரி மேலே கொஞ்சமா நான் வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா பார்க்குறதுக்கும் நல்ல பார்வையா அழகா இருக்கும். பசங்க சும்மா நட்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்கெட்ஸில் கூட நம்ம வச்சு குடுக்கலாம். அவ்வளோதான். வாங்க இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்த்துரலாம். நம்ம வழக்கம் போல் ஓடிஜி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நான் இந்த ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். அப்புறமா இந்த வண்டர் செஃப் ஓடிஜி நம்ம வாங்கலாமா? எப்படி இருக்குது? என்ன ஏதுன்ட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த ஓடிஜி வந்துட்டு வாங்கலாமா? அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் எல்லாரையுமே வாங்குங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா, எனக்கு இந்த ஓடிஜி வாங்கின புதுசில ஒரு 1 மாதம் கிட்ட தேவைப்பட்டது இந்த ஓடிஜிய புரிஞ்சுக்கிறதுக்கு. இது நான் ப்ரௌனி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பேக் பண்ணுறதுக்கு 1 1/2 மணி நேரம் கூட எனக்கு எடுத்திருக்கு. ஹீட் ரொம்ப கம்மியா தான் இதில ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த அவன் தெர்மாமீட்டர் நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே முடியுது. ஏன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராட் 2மே வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கம்மியா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே நம்ம வெறும் பாட்டம் ராட்ல நம்ம வைக்கிறோம், இல்ல நம்ம வெறும் இந்த டாப் ராட்ல மட்டும் நம்ம வைக்கிறோம்னா, நல்லா வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு ஓகே. அது கூட வந்துட்டு ரொம்ப ப்ராப்பரா காமிக்குதுன்னுலாம் சொல்ல முடியாது. 180ல வைக்கிறோம்னா, ஒரு 160 வரைக்கும் வருது. இதுவே நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராட்ல வைக்கிறோம்னா, அந்த முள்ளு மேல எழும்பவே மாட்டேங்குது. ரொம்ப லேட் ஆகுது ஹீட் ஆவறதுக்கு. இப்ப நான் வந்துட்டு இந்த வெறும் இந்த பாட்டம் ராட் மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த நான் எவ்வளோ டிகிரில வச்சிருக்கேனோ, அதே அளவுக்கு வந்துருச்சு. நான் 250ல வச்சிருக்கேன். 250க்கு வந்து தொடப்போகுது. ஸோ இது வந்துட்டு நீங்க வாங்கலாமா, வேண்டாமா நீங்க தான் வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இத நான் எனக்கு இப்ப யூஸ் பண்ணி கொஞ்சம் பழகுனனால எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் டக்கு டக்குன்னு இத பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நெறைய பேர் சொன்னீங்க இல்லையா, பிஸ்கெட் வந்து வச்சாக்க அப்படியே மாவு மாதிரியே இருக்குன்னு. எனக்குமே ஆரம்பத்தில இந்த பிரச்சனை இருந்தது. நீங்க இந்த மாதிரி அவன் தெர்மாமீட்டர் வாங்கி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டான டெம்பரேச்சர்ல நீங்க பேக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இப்ப நான் டாப் ராட்ல தனியா, பாட்டம் ராட்ல தனியா நான் 2 வாட்டிக்கு நான் வந்துட்டு நான் தனித்தனியா நான் ஆன்ல வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு அந்த வெறும் அந்த டாப் அண்ட் பாட்டம் ராட் மட்டும் தனித்தனியா நம்ம வைக்கும்போது, டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம எதில வைக்கிறோமோ, அதே டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்துருது. இதே நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராட் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கம்மியா வருது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, 250 நான் ஃபுல் டிகிரில வச்சுருவேன். ஃபுல் டிகிரில வச்சுட்டு, நம்மளுக்கு இது வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு பேக் ஆகுறதுக்கு டைம் ஆகும்னா, ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் அந்த டெம்பரேச்சர்லயே நான் வச்சுருவேன். 10 நிமிஷம் கழிச்சு நான் வந்துட்டு 180 டிகிரில வைக்கணும்னா, அந்த டிகிரிலயே நான் மாத்திருவேன். இது அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா வந்துட்டு பேக் ஆகி வந்துரும். நான் இதுவரைக்கும் இப்படி தான் நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியா வருது. ஸோ நீங்க உங்களோட ஓடிஜிய பொறுத்து நீங்க இந்த மாரி டைமிங், டெம்பரேச்சர் எல்லாமே மாறுபடும். நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பிஸ்கெட் நம்ம பேக் பண்ண வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாரி பெரட்டி பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா, நம்ம அதே டெம்பரேச்சர்ல நம்ம விட்டுறலாம். இல்ல நம்மளுக்கு அதே ரொம்ப லைட் கலர்லயே இருந்ததுன்னா, கொஞ்சம் நீங்க அந்த டெம்பரேச்சர் வந்து நீங்க அதிகம் பண்ணிக்கோங்க. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியா பேக் ஆகி வருது. இந்த பிஸ்கெட் பேக் ஆகுறதுக்கு சரியா ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தது. பிஸ்கெட்ஸ் எல்லாமே பேக் ஆனதும், உடனே நம்ம ஓடிஜிலேருந்து வெளியில எடுத்துறணும். நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா, நம்மளுக்கு தீஞ்சு போயிரும். அப்படி இல்லன்னா, அந்த ஒரு மாதிரியா நம்மளுக்கு அந்த கிரிஸ்பினஸ் நம்மளுக்கு வராது. ஸோ நீங்க உடனே வெளியில எடுத்துட்டு, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ற இந்த வண்டர் செஃப் ஓடிஜி டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் பத்தி நான் கிளியராவே சொல்லிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இந்த கமெண்ட்லயே நீங்க எனக்கு கேளுங்க. இன்ஷாஅல்லாஹ் எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன். இப்ப இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு நல்லா கிரிஸ்பியா வந்திருக்கு. இத நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம டைமிங் வந்து பார்த்து தான் வைக்கணுமே. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம் இல்லையா? அதனால நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு கிரிஸ்பினஸ் வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாவுமே இருந்தது. கண்டிப்பா இந்த பிஸ்கெட் ரெசிபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம எனக்கு ஃபீட்பேக் குடுங்க. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். நம்ம சேனல் ஹோம்மேட் டிப்ஸ் யாராவது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.